ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டோடைய டெலிகிராம் குரூப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரஸ்ட்டோடைய டெலிகிராம் குரூப்லேயும் நமக்கு டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. மில்லினியர்ஸ் கிளப் நேற்று தான் லான்ச் பண்ணாங்க காலையில். இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நடுவில் அங்கங்கே ஸ்டாப் ஆகிருக்கு. என்னென்னா நிறைய பேருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து $200 கிடச்சிச்சு பார்த்திங்களா. அவங்களும் அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பேருக்குன்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள் தான். சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் அவங்களுக்கு வரலன்னா இன்னும் ஐடி வந்து உள்ளே வரணும். இதுதான் ரீசன். ஆக்சுவலாக யாரெல்லாம் $200 வாங்கிட்டு அப்டேட் பண்ணலையோ அவங்க மேலே அடுத்த லெவலில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போகிறதா எம்டி சார்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி எடுத்தால் ஏன்னா இது வந்து மக்களுடைய பணத்தை தான் ரொட்டேஷன் வந்துட்டுருக்கே தவிர யாருக்கும் இதுலேருந்து ஷேர் போல். மக்களோட பணத்தையும் மக்கள்கிட்டேருந்து இன்னொருத்தங்க கொள்ளடிச்சிட்டு போகிறது தப்பு தானே. இப்போது ஒருத்தர் வந்து 2 பேருடைய அமௌண்ட் வந்தோடனே அவர் அப்படியே எடுத்து அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்காரு. அந்த இஷ்யூஸ் நிறையா இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 400 வந்தால் கூட அதை வந்து அப்கிரேட் ஆப்ஷன் பண்ணலை. அந்த இஷ்யூவும் இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆனதால் இன்றைக்கி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே நேற்று ஜாயின் பண்ணவங்கலேருந்து எல்லாருக்குமே 4th லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்கிரேட் ஆகிடும். ஓகேங்களா, முதல்ல இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்கும். லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலேயே வந்து ஐடி பாஸ்வேர்ட் ஷோ ஆகிடும். உடனே பேக்கெல்லாம் வராதிங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஐடி பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். ஷோ ஆனவுடனே என்ன பண்ணணும்னா அந்த ஐடி நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் கிளிக் ஹியர் இங்கே லாகின் கீழே இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஓகேங்களா, சென்ட் ஹெல்ப்பில் நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். வியூன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இதுமாதிரி உங்களுக்கு நான் அனுப்ப வேண்டியது இருக்குது, நான் அனுப்புகிறேன், அப்ரூவ் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கிற 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் பர்சனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை தயவு செய்து இதில் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே இதில் தயவு செய்து அப்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, முடிச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையானா எதில் பார்க்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சென்ட் ஹெல்ப்பு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $200 உங்களுக்கு உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 2 பேர் $200 வரணும் இல்லையா, அது வந்து பொறுமையாக தான் உடனே இதில் ஷோ ஆகாது. ஆள் வர உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இது நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு. இதோடைய பிளான் என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு வீடியோ போதும், சரிங்களா. இதுதான் பிளான் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, பிளான் நல்லா பார்த்துங்க. நீங்கள் $200 ஒருத்தவங்களுக்கு கட்டி அனுப்புனதுக்கப்புறம் மக்களுக்கு தான் நீங்கள் அனுப்புகிறீங்க. மக்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கும் வருது. மக்கள் டு மக்களுக்கு தான் இந்த வருமானம் போகுது. மக்களுக்காகவே தான் உருவாக்குனது இது மில்லியனர்ஸ் கிளப். இதை கூட மிஸ் பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நேற்று தான் லான்ச் ஆயிருக்கு. அதில் நிறைய பேர் சும்மா பேருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அந்த மாதிரி ஆளுங்க தேவையே இல்லை. தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களுக்கு $200 ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிவிடுங்க. வருமானமே இல்லாமல் சும்மாவே எதனா வேணும்னு நீங்கள் நினச்சிங்க, உழைப்பே இல்லாமல் உங்களுக்கு எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதனா ஜாப் இருக்கும், அதை போய் பாருங்கள். தயவுசெய்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறது மூலம் நம்மளுக்கு 4 பேர் உதவி செய்வாங்க. அந்த தாட்டில் புரிஞ்சால் மட்டும் உள்ளவாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறதால 2 பேர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய பேர் வரதான் இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. $19 கோடி வரைக்கும் அவ்வளோ போகிறது கடினம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது லெவல் வரைக்கும் நம்மளால் போக முடியும். ஆள் வர 5வது லெவல் வரைக்கும் நம்மளால்
ஏர்ன் பண்ண முடியும். க்ளோனிங் ஐடியும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்ளோனிங் ஐடிக்கு தனியாக க்ளோனிங் ஐடியும் வரும். நம்ம முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணுறோமோ, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கால் பண்ணால், எனக்கு தெரியாதுங்க வேறு யாரும் ஐடி போட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி அப்ரூவ் பண்ண தெரியல, சென்டு ஹெல்ப் பண்ண தெரியல, அதுவும் சொல்லாதீங்க. யாருன்னா லீடர்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நம்ம வீடியோவை கூட ஷோ பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா தெரியணும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா வந்து 400 அதை அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறாங்களாம் மில்லியனர்ஸ் கிளப்பில். அவங்க மேலெலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எம்டி சார் மூலமாக பேசினதான் இன்றைக்கி சொல்லியிருக்கார். பாரதி சார் வந்து சொன்னார். ஆமாம், மக்களுடைய பணத்தை ஏமாற்றிட்டு போகிறவங்க மேலே ஃபோர்ஜரி கேஸ் அப்ளை பண்ணலாம் இல்லையா? இதானே இது வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மில்லியனர்ஸ் கிளப்புன்றது. இதில் மக்களுக்கு உதவி செய்ய தான் இந்த கிளப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலேருந்து நடுவில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய உரிமை இருக்குது. அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம், ஃபோர்ஜரி கேஸில் கண்டிப்பாக போடலாம். அவங்ககிட்ட இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கு யார் பண்ணணுமோ அது பண்ணலாம். இந்த இதிலேருந்து நீங்கள் யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எங்கள் பேரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். மக்களுக்கு உதவி செய்ய தான் நான் இது இருக்கே தவிர, வர்றத வரைக்கும் சுருட்டி போகலான்னு நினச்சிங்க தயவுசெய்து வராதிங்க. அந்த மாதிரி ஆளுங்களால் மட்டுமே தான் அங்கங்கே நடுவில் ஸ்டாப் ஆகுது. இது வந்து சிஸ்டமேட்டிக் தான். ஒன்ஸ் அது சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு 5 மணி நேரம் தான். இப்போ ஒருத்தர் லாகின் பண்ணி 200 போட்டு 2 பேர் வரணும். ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் கீழே இருக்க 4 பேர் ரெஃபர் பண்ணிட்டு பார்த்தீங்க, அவங்களுக்குலாம் கரெக்டான ஆள் வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் பண்ணுற தப்பால் நீங்கள் லெவல் வந்து சீனியாரிட்டி வந்து உங்களுக்கு லேட் ஆகும். இதுதான் ரீசன். சார் எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் மேலே போயிருக்கான் சார், அவங்களுக்குலாம் இது வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தப்பான ஆட்கள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்களை யாருமே வந்து உள்ளே விடாதீங்க, யாருக்குமே ரெஜிஸ்டர் பண்ணி தராதீங்க. ஒருத்தங்களுக்கு உழைப்பு கொடுத்து இப்போ உழைச்சாதான் நம்மளுக்கு காசு நினைக்கிறவங்களுக்கு தெரியும், சரியா? அவங்கள மட்டும் சேருங்க. ஏன்னா எல்லாருக்குமே பணன்றது இந்த நீடு தேவைப்படுது. பணம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒரு யாருக்காவது நல்ல வருமானம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க. இதை பிடுங்கிட்டு போகிறவங்க தயவுசெய்து உள்ளே வராதிங்க. மக்களுடைய வைத்தறிச்சலை கொட்டிக்காதீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் 2 பேர். இதில் வந்து குரோர்பதி மாதிரியே தான் உங்களுக்கு 4 பேரோட அமௌண்ட்டும் வந்துடும். 2வது லெவலில் அதில் நீங்கள் 400 உங்களுக்கு வருமானமே கிடச்சிரும். நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட டபுளாகவே கிடச்சிரும். ப்ளஸ் 200 க்ளோனிங் ஐடி நீங்கள் திருப்பியும் சென்ட் ஹெல்ப்பில் போய் நீங்கள் பண்ணணும். எப்படின்னா, க்ளோனிங் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு க்ளோனிங் ஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. திருப்பி நீங்கள் அதுக்கு லாகினில் உங்களுக்கு இன்னொரு ஐடி ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கிங்க. நான் அது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், க்ளோனிங் ஐடி எப்படின்றது, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3வது லெவலில் 8 பேருமே உங்களுக்கு 8000 அனுப்பிச்சிடும். நடுவில் நிற்காது. அதில் உங்களுக்கு 2200 உங்களுக்கு வருமானம் வந்துடும். ஓகேங்க. 8 பேரில் 7 பேர் அனுப்புவாங்க. ஒன்று வந்து ஸ்பான்சர் இன்கம்மாக ஒருத்தவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இந்த எதுலேயுமே நடுவில் நிற்காது. உங்களுக்கு அந்தந்த லெவல் ஒருத்தருக்காக வர்றப்போ ஒரு சீனியரிட்டி வைஸ் பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நேற்று ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு 400 அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. 400 வந்து சில பேருக்கு 2 பேர் வந்திருக்கு, சில பேருக்கு 3 பேர் வந்திருக்கு, சில பேருக்கு வந்து 1 வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஒருத்தர் 2 பேர் ஏன் வரலன்னா அவங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஃப்ராடு அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? பிச்சை எடுக்கிறவங்க கூட நேர்மையாக பிச்சை எடுத்து சாப்பிட்றான். ஆனால் நம்ம ஆளுங்க அவனையும் பிடுங்கிட்டு தான் விடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அப்படி என்ன இருந்தால் மாற்றிக்கிங்க. இது வந்து இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது தான். எல்லாருமே மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் தான் உள்ளே வராங்க. யாருமே ஹை கிளாஸ்லேருந்துலாம் உள்ளே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துடுமா, நம்மளால் ஒரு அடுத்த இது போக முடியுமான்ட்டு தான் வராங்க. சில பேர் மக்கள் பண்ணுற தப்பால் தான் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகுது. தயவுசெய்து இந்த மாதிரி வராதிங்க, புரியுதுங்களா? நம்மளால் 5 லெவல் வரைக்கும் கண்டிப்பாக இதில் அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கையோடு இருங்க. 4 பேருக்கு உங்களுடைய இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரெஃபரல் இன்கம் மூலமாகவே 3வது லெவல் 4வது லெவல்லே நம்மளுக்கு
ரூ. 1000 8,000 நம்மளுக்கு கிடைக்கிது. ஒருத்தர் 2 பேர் நீங்கள் சேர்த்து விட்டாலே 4வது லெவல் வரைக்கும் எல்லாருமே ரீச் ஆவாங்க. அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 பேருக்கு 45,000 உங்களுக்கு கிடச்சிரும். அதுதான் இப்படி தான் நம்ம வந்து வருமானத்தை சரிங்களா. இப்படி தான் நம்ம வந்து வருமானத்தை கொண்டு வரணும். அது உழைக்கிறவங்களுக்கு அந்த வருமானம் வரும். நம்ம யாருமே ஆள் சேர்க்கணும்னு கட்டாயப்படுத்தலை, யாருமே ஜாயின் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை. உங்களோட விருப்பத்து பேருக்கு சேரலாம். ஆனால் இது உதவி செய்கிறவங்க வாங்க. நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், சும்மா பேருக்கு ரிசீவ் பண்ண, தயவு செய்து உள்ளே வர. இது எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எல்லாருமே கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு 200 உழைப்பு தான். ஓகேங்களா. எங்கே வேணால் போய் நீங்கள் கொள்ளாடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த சிஸ்டம்குள்ளே வந்து ஏமாற்றிட்டு போகாதீங்க. ஓகேங்களா. உங்கள் புள்ள குட்டி நல்லா இருக்கணும் இல்லையா. மற்றவங்க வயிற்றுச்சலில் உங்கள் புள்ள நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதோட பாதிப்பு கர்மா காட்டும். இதுதான் உண்மை. தயவுசெய்து எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணுறவங்க கரெக்டாக பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். உடனே வராது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு 4 மாதத்துக்குள்ளே ஒரு 3வது லெவல் 4வது லெவலோடைய வருமானமாவது உங்களுக்கு கிடைக்கும். 5வது லெவல் வருமானம் வர்றப்போ அது இருக்கும். அது அப்படியே நீங்கள் விட்டுட்டா 1 வருஷம் ஆனால் தான் 6வது 7வது லெவலாக கிடைக்கும். உடனே கிடைச்சிடாது. ஏன்னா அத்தனை மக்கள் நம்ம இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும். அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணால் தான் வரும். இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் தான். க்ரௌட் ஃபண்டிங் ஹெல்பிங் பிளான் தான் இது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்து ஜாயின் பண்ணாலே போதும். ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்போ அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். டீமாக சேர்ந்து மக்கள் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 1 லட்சம் பேர் உள்ளே வந்தாலே பல லட்சாதிபதிகளை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா க்ளோனிங் ஐடி 5 ஐடி இருக்குது. அப்போ அந்த 5 ஐடியும் உள்ளே வரும் இல்லையா. உங்களுக்கே தெரியும். அது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா வரலன்னா ஆள் சேர வரும். தயவுசெய்து எல்லாருமே உடனே வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த சீனாரிட்டி பேஸ் போகுதுனாலும் நம்ம தான் காரணம். நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால தான் காரணம். அது கம்பெனி நம்ம சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா 5 மணி நேரம் அப்படி தான் இருக்கும். அது உடனே மாற்ற முடியாது. சில விஷயம் வந்து செட்டப் மாற்றுவாங்க. கம்பெனி சைட்லேருந்து வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வந்தவொடனே நான் சொல்கிறேன். சரிங்களா. தேங்க்யூ.